ஆரம்பிக்கலாங்களா? பொதுவா வாழ்க்கையில என்ன பண்றதுன்றதை யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல இதை பார்க்கும்போது இவங்க எல்லாம் வாழ்க்கையை வாழ்றாங்களா, அப்ப நம்ம மட்டும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு பாத்துக்கலாம். மாதிரி தோணுது. என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க பண்ற கண்டென்ட், இவங்க கொடுக்குற கண்டென்ட் அந்த மாதிரி கண்டென்ட்டா இருக்குங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிக் பாஸ்க்கு வேற வழியே இல்லாம இந்த கண்டென்ட்டை தான் டெலிகாஸ்ட் பண்ணுன்ற நிலைமைக்கு வந்து பிக் பாஸ் தள்ளப்பட்டாருன்னு நினைக்கிறேன். இருக்கிற 8 சீசன்ல கூட இந்த மாதிரி நிலைமை பிக் பாஸ்க்கு வந்தது கிடையாது. 9வது சீசன் இந்த மாதிரி நிலைமை பிக் பாஸ்க்கு வந்திருக்கும் போது நமக்கே பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிக் பாஸ் பார்க்கும்போது அதோட பரிதாப நிலைமை உச்சகட்டமா இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் இவங்க கேம் ஆடிட்டு இருக்காங்க. எடுத்த உடனே என்ன கண்டென்ட்டை காட்டுறதுன்னு தெரியாமலே லவ் கண்டென்ட் ஆரம்பிச்சிட்டேன். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்ஜே ஆதிரியன் தான். ஐயோ இவங்க சண்டை போடுற மாதிரி சண்டை போடுறாங்க, அப்புறமா கட்டி பிடிக்கிற மாதிரி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னங்க சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கான எபிசோட் ஃபுல்லா அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்துச்சு. எஃப்ஜே ஆதிரே துஷார் அரோரா அப்படின்ற கதையை தான் மாறி மாறி ஓட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கான எபிசோட் என்ன நடந்துச்சுன்னு வாங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவா காதல் என்பது அப்படின்னு ஆரம்பிச்சாலே காதல் காதலா தான் இருக்கு. காதல் தாண்டி எதுவும் வர மாட்டேங்குது அப்படின்னு மாதிரிலாம் தோணுது. அந்த மாதிரி தான் பிக் பாஸ் வீட்லயும் இருக்கு. ஏதாவது ஒண்ணு சொல்லி தொலைங்கடா, மாறி மாறி இப்படியே இருந்தா என்னடா பண்ண பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு, அடிச்சு பட்டையை கிளப்புங்கடா அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு தோணுது. ஆனா அவங்க இப்படி பண்ண மாட்டாங்க. எடுத்த உடனே வேக்கப் சாங்லாம் போட்டு பயங்கரமா டான்ஸ் ஆடி இன்னைக்கு வேற லெவல்ல ஒரு கண்டென்ட் இருக்குங்க அப்படின்ற மாதிரி ப்ரோமோ பார்க்கும்போது தோணுச்சு. ப்ரோமோ என்னவோ பட்டாசு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா எபிசோட் வந்து பார்க்கும்போது தான் புஷ்பான மாதிரி போயிருச்சு. அந்த மாதிரி தான் இன்னைக்கான எபிசோட் இருந்துச்சு. எடுத்த உடனே என்ன காட்டலாம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ்க்கு ஒரு செகண்ட் சந்தேகம் வந்திருக்கும். ஏன்னா இவங்க கொடுத்த கண்டென்ட் அந்த மாதிரி எஃப்ஜே மாதிரியும் உட்காந்துட்டு கிச்சன்ல ஏதோ கண்டென்ட் கொடுக்குறேன்ற பேர்ல ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தேன். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் டீலக்ஸ் டீம்ல இருக்கிறவங்க பிக் பாஸ் டீமுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கணுமா. என்ன டாஸ்க் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஆதிரி நைட் ஃபுல்லா உட்காந்து நல்ல டைம் எடுத்துங்கப்பா, யோசிங்கப்பா. டைம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சார். டிஸ்கஸ் பண்ணி யோசிச்சுட்டு இருப்பாங்க போல அவங்களுக்குள்ளேயே. அந்த மாதிரி ஆதிரி யோசிச்சுட்டு வந்து, நான் யாருக்கும் டாஸ்க் கொடுக்க மாட்டேப்பா, நான் டாஸ்க் கொடுத்தா எஃப்ஜேக்கு மட்டும் தான் டாஸ்க் கொடுப்பேன் அப்படின்னு மாதிரி ஆதிரி எஃப்ஜேக்கு டாஸ்க். அது என்ன மாதிரியான டாஸ்க்? நீ வந்து நிக்கணுமா, படுக்கணுமா, உருளணுமா, என்னென்னமோ பண்ணுமா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. அதை நான் சொன்னா நீ கேட்கணுமா? ஏமா நீ ஏதோ பிக் பாஸ் வீட்ல இருந்து சூப்பர் டீலக்ஸ் டீமுக்கு டாஸ்க் கொடுக்குற மாதிரி இல்லையே, நீ உனக்கு ஏதோ பர்சனலா டாஸ்க் கொடுக்குற மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு மாதிரிலாம் நமக்கு தோணுது. ஆக மொத்தம் இதை பார்த்து எஃப்ஜே, நான் இந்த பொண்ணு நம்ம பேச்சை கேட்கவே கேட்காது போல, நம்மளை கோத்துறதே ஒரு வேலையா வச்சிருக்கு. சரி டாஸ்க்கை பண்ணுவோன்னு அந்த மனுஷனும் தோசையை சுட்டு டாஸ்க்கை பண்ண ஆரம்பிங்க. இப்படிலாம் நீ டாஸ்க் பண்ணா உனக்கு நான் டாஸ்கே பண்ண விட மாட்டேன். தோசையை வந்து சுடணுமா, பல்ட்டி அடிச்சுட்டே சுடணுமா, என்னம்மா நீ பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஆப்பியை தூக்கி எரிஞ்சிட்டு அவர் பாட்டு பெட்ரூம் போயிட்டாப்ல. நான் என்ன சொன்னேன், இந்த பையன் இப்படி கோச்சிட்டு போறான். யார் யாரோ என்னென்னமோ சொல்றாங்க. அங்க அரோரா ஒன்னு சொல்றாங்க, கனியக்கா ஒன்னு சொல்றாங்க. இவங்க சொல்லும் போதெல்லாம் கோச்சிக்கல, நான் சொன்னா மட்டும் கோச்சிக்கிறான் இந்த பையன். என் மேல தனிப்பட்ட முறையில் அவனுக்கு என்ன வருத்தம், என்ன கோவம் அப்படின்னு மாதிரி ஆதிரி ரொம்ப எமோஷனல் ஆயிட்டான். பாவலாம் குழந்தை. இந்த மாதிரி ஆதிரியை பார்க்கும்போது நமக்கே கஷ்டமா இருக்கு. ஏமா நீ வீட்டுல இருக்கிறதே எங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு தான் தோணுது எங்களுக்கு. திருப்பி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதிரி வந்து எஃப்ஜே கிட்ட போய் சமாதானப்படுத்துறேன். நீ ஏன் என்கிட்ட மட்டும் கோவப்படுற, வேற யார்கிட்டயும் கோவப்பட மாட்டேன், உங்ககிட்ட இருக்கிற கோவத்தெல்லாம் என்கிட்ட மட்டும் தான் காட்டுற அப்படின்னு மாதிரி ஆதிரி வந்து எஃப்ஜே கிட்ட போய் பேசுறாங்க. எஃப்ஜே என்ன பண்றதுன்னு தெரியாம டென்ஷன் ஆகி, நீ திங்கிறல்ல, நீ திங்கிறதுக்கு நான் தான் சமைக்கிறேன், உன் போயிட்டு உன் வேலையை பாரு அப்படின்னு மாதிரி திருப்பி டென்ஷன் ஆயிட்டாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை. ஐயோ இந்த பிரச்சனை இப்படி முடியாது போல, ஆக மொத்தம் லவ் வந்து பிரேக்கப்ல தான் முடிய போகுது அப்படின்னு மாதிரி நமக்கு தோணுச்சு. அங்கதான் இருக்குது ஒரு பெரிய ட்விஸ்டே. திருப்பி ஆதிரி வந்து உட்கார்ந்து எஃப்ஜே வந்து சமாதானப்படுத்துறாங்க. எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி. இதை கேட்ட எஃப்ஜே சமாதானம் ஆவாரா மாட்டாரா அப்படின்னு மாதிரி. இவங்க சமாதானம் எப்படி இருக்குன்னா, வர வர சமாதானம் கட்டிப்பிடி வைத்தியம் சமாதானம் மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்துல இருந்து ஒரே கிளுகிழுப்பு சிலுசிலுப்பா தான் இருக்கு பிக் பாஸ் வீட்டுல. ஆக மொத்தம் இந்த ஷோவை சின்ன குழந்தைங்கள இருந்து பெரிய வரைக்கும் பாக்குறாங்கன்ற மறந்து இதை உட்காந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அன்சீன்ல பார்த்த கதெல்லாம் வேற, டெலிகாஸ்ட் பண்ணதுலாம் பாதியிலே கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. நமக்கு லைட்டா வருத்தமா இருந்துச்சு. சரி ஃபுல்லா காமிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. டே என்னடா சொல்ல வர? இல்லைங்க எபிசோட்ல நிறைய இருக்கணும் அப்படின்னு மாதிரி எதிர்பார்த்தேன், மற்றபடி எதுவும் இல்லைங்க. அண்ட் ஓகே ஃபைனலாக இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்மை டாஸ்க் ஆட ஆரம்பிச்சாங்க. இந்த பொம்மை டாஸ்க் எப்படி இருக்க போகுது, ஏது இருக்க போகுது தான் பெரிய கேள்வியா இருந்துச்சு. ஆக மொத்தம் எல்லாரும் ஒரு டாஸ்க்கை ஒரு கேம் ஆடிட்டு இருக்கும்போது ரம்யா ஜோக்கு அடிபட்டுருச்சு. ஐயோ ரம்யா ஜோவை தான் எல்லாரும் வந்து டார்கெட் பண்ணி பண்ண போறாங்க. அந்த பிக் பாஸ் வீட்லயே எல்லாரும் கண்டஸ்டண்டா ஒரு டீம் ஆடிட்டு இருக்கு. ரம்யா ஜோ மட்டும் சூப்பர் டீலக்ஸ் கண்டென்ட்டுக்கு ரொம்ப தனியா ஆடிட்டு இருக்காங்க. இவங்களை காப்பாத்துறதுக்காக பார்வதி இவங்க எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் ரம்யாவை கேம் விட்டு வெளியே அமிச்சிட்டாங்கன்னு தெரியுது. பாவம் ரம்யா என்னதான் பண்ணாலும் என்னதான்டா டார்கெட் பண்றீங்க அப்படின்னு மாதிரி நமக்கு தோணுது. அண்ட் அது மட்டும் இல்ல, பொதுவா இந்த கேம் பார்க்கும்போது நான் நேத்தே சொன்ன மாதிரி 89வது நாள் வைக்க வேண்டிய டாஸ்க்கை 9வது நாளே வைக்கும்போது தான் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இந்த கேம் யார் சூப்பரா ஆடினாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டா சூப்பர் டீலக்ஸ் வீட்டான்னு பார்த்தா சூப்பர் டீலக்ஸ்ல இருக்க எல்லாருமே தனியா போயிட்டாங்க. ஆக மொத்தம் நம்மளே மாறி மாறி அடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறே மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க. அங்க கூட கேம் ஒரு சுவாரஸ்யமா ஆக்குறன்ற பேர்ல பார்வதி ஒண்ணு பண்ணாங்க பாருங்க. கபரியை வந்து எப்படியும் அந்த கேம் விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு மாதிரி. அதுக்கு என்னமா பிக் பாஸ் நானே உன்னை வழி அனுப்பிச்சு விடுறேன் அப்படி. நல்லவரா கெட்டவரா?
சொல்லிட்டு பிக் பாஸ் டீம்ல இருக்கிறவங்கள மாறி மாறி நீங்களே உங்க ஆப்போனண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சபரி எதுக்கோ சூஸ் பண்றதுன்னு தெரியாதனமா பார்வதியை சூஸ் பண்ணிட்டாப்ல. ஐயோ அங்கதான் பார்வதி நமக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சு சபரி ரொம்ப சந்தோஷப்பட்டாப்ல. அங்கதான் பிக் பாஸ் ஒரு பெரிய ட்விஸ்டே ஒன்று வச்சாப்ல. பார்வதி நீங்க சபரிக்கு தான் சப்போர்ட் பண்ண போறீங்கன்னு மாதிரி சபரி ரொம்ப சந்தோஷப்பட்டாப்ல. ஆகும்போது அவங்க ஒரு பெரிய ட்விஸ்டே ஒன்று நடந்துச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்வதி சபரிக்காக ஆடலங்க, சபரி எப்படியா தோக்கடிக்கணும்ன்றதுக்காக தான் ஆடுறேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம் நட்டுல வச்சேன் அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு. இந்த புத்திசாலித்தனத்தை கேம் ஆடி இருந்தா பார்வதி நீ இந்நேரத்துக்கு ஃபைனல் வரைக்கும் வந்துடலாமா அப்படின்ற மாதிரி நமக்குலாம் சொல்ல தோணுது. அது எங்கப்பா சபரி என்னதான் கேமே ஆடவில்லையே அப்படின்றத சபரி மூஞ்சிக்கு நேரா போய் சொல்லும் போது தோணுச்சு இந்த கேம்ல ஏதோ ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. அண்ட் அது மட்டும் இல்ல ஃபைனலா இந்த கேமை பார்க்கும்போது சபரியை வந்து எப்படியாவது தோக்கடிச்சிடணும், யார் வேணா எப்படி வேணா ஜெயிச்சுட்டு போங்க, பார்வதியை பொறுத்த வரைக்கும் சபரி இந்த கேமை வந்து தோத்துறோன்ற மைண்ட் செட்ல தான். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி மூஞ்சிக்கு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு பார்வதியோட கேம் பார்க்கும்போது. பார்வதி ஆன கேம் ரைட்டா தப்பான்றத இன்னைக்கு நீ வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்றீங்க. ஃபைனலா துஷாரும் கம்ருதீன் வந்து கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேம் எப்படி போய் முடிய போகுது, இதுல யார் ஜெயிக்க போறாங்கன்றத ஒரு பெரிய டாஸ்கா ஒன்று இருந்துச்சு. அந்த டாஸ்க்ல பொறுத்த வரைக்கும் எஃப்ஜேவும் கம்ருதீன் ரொம்ப ஃபேர் கேம் ஆடி இந்த கேம் வந்து சூப்பரா முடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆக மொத்தம் இவங்க ஆடுற கேம் ஃபேர் கேமா இல்லையான்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா அவங்களுக்குள்ளே அது ஃபேர் கேம் அப்படின்னு மாதிரி பேசிக்கிறாங்க. ஆனா பார்வதிக்கு இருக்கிற சந்தோஷம் இன்னைக்கு பார்வதி பிக் பாஸ் வீட்டுல இதுக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்தாங்களான்னு கேட்கல. பிக் பாஸ் வீட்டோட 10வது நாள் பார்வதி பட்ட சந்தோஷம் 100வது நாள் இருக்குமான்னு தெரியல. ஆனா 10 நாள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா காரணமா சபரி தான் இருக்காப்ல. ஓகே எனக்கு என்ன தோணுது இந்த கேமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இல்ல ஒரு ட்விஸ்ட் ஒன்று பார்த்தேங்க. இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே மாறி மாறி தடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கனியக்கா ஒரு பிளான் போட்டாங்க. நம்ம யாரையோ ஒருத்தரை தான் தடுக்கணும், எல்லாரும் மற்றவங்களாம் கேம் ஆட விட்டுருவோம். பிரவீன் வந்து அந்த இடத்துல ரொம்ப நேர்மையா கேம் ஆடினாப்ல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் வேணாலும் தடுக்கட்டும், யார் வேணாலும் எடுக்கட்டும். கனியக்கா பார்க்கும்போது லைட்டா வந்து கொஞ்சம் வண்ணமா சுத்துறாங்க அப்படின்னு மாதிரி தோணுது. அன்போட வாழ்க்கையும் சந்திராவோட வாழ்க்கையும் ஏதோ ஒரு விதத்தில் நினைச்சது. என்ன கேம் ஆடுறாங்க, யார் டீமுக்குள்ள சேர்த்து ஒரு டீம் அன்பு கேங், நான் தான் அன்பு ஜெயிக்கும் நம்புறியா அப்படின்னு மாதிரி ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேங் கடைசி வரைக்கும் போகுமா இல்ல பிக் பாஸ் வீட்டு இதே முடிச்சு விட்டுருவாங்களா அப்படின்னு மாதிரி அடுத்த வாரம் தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்ல இந்த பார்வதி திவாகர்லாம் உட்காந்து ஒரு பயங்கரமா டிஸ்கஷன் போடுறாங்க. யார் இந்த கேமை எப்படி ஆடுறாங்க, பார்வதி கமருதீன் திவாகர்லாம் உட்காந்து ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க. என்ன கேம் பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு எதிராக கேம் ஆடுறாங்கன்னு இல்ல, அவங்க வந்து அவங்க டீமுக்குள்ளேயே மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. காரணம் என்னன்னா அவன் இன்னும் திருந்தலமாமா. ரம்யா ஜோ ஒரு கேம் ஆடுறாங்க, ரம்யா ஜோ ஒரு பக்கம் நடிக்கிறாங்கப்பா, ரம்யா ஜோலாம் நம்பவே கூடாதுப்பா. அண்ட் அதே மாதிரி சபரி ஒரு பக்கம் தனிப்பட்ட முறையில் சபரியை வந்து பேசாம பார்வதியால தூங்கவே முடியாது போல. சபரியை ரொம்ப பேசி பார்த்தாப்புல, இந்த பிள்ளையை திருத்த முடியாது. அன்னைக்கு நான் தெரியாதனமா இந்த பிள்ளைக்கு மேகி பண்ணி கொடுத்துட்டேன், அன்னைக்கு மேகி பண்ணாம இருந்திருந்தா கூட இந்த பிள்ளை நம்மளை பத்தி இவ்வளவு பேசியிருக்காது போல. இந்த கண்டென்ட் ஆஃப் பண்ணா மாறி மாறி அடிச்சுக்கிற கண்டென்ட்டா போயிட்டு இருக்கு. ஆக மொத்தம் பார்வதிக்கும் சபரிக்கு என்ன தனிப்பட்ட முறையில் வாக்கிய தகராறுன்னு தெரியல, அவங்க மாறி மாறி அடிச்சிட்டு இருக்காங்க. பாப்போம் இந்த சண்டை எவ்வளவு நாள் நீடிக்குது, இது சண்டையா முடியுதா இல்ல வேற மாதிரி காதலா முடியுதா. என்னது காதல் அப்படின்னு யோசிப்பீங்க. ஆமாங்க, அந்த பார்வதியும் திவாகரும் வந்து உட்காந்து ஒரு சோஃபால உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது செல்லம் நான் ஒன்று நினைச்சேன் செல்லம், அதாவது இந்த கேமை வந்து நான் எல்லாரும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்த கேப்ல வந்து பிரவீன் வந்து ரொம்ப ஃபேக்கா விளாண்டு இருக்காரு, கம்ருதீன் ரொம்ப ஃபேக்கா ஆடிட்டு இருக்காரு, சபரியும் ரொம்ப ஃபேக்கா ஆடிட்டு இருக்காரு மாதிரி திவாகரோட கருத்தை வந்து பார்வதியில தெரிச்சுக்கலாம். எப்பா மனுஷன் இப்பதான் ரொம்ப கேமுக்குள்ள வந்து ரொம்ப தீவிரமா அந்த கேமை வந்து புரிஞ்சு வச்சிருக்க, நமக்கு சந்தோஷப்பட்டோம். ஆனா ஆப்போனன்ட்ல பார்வதி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கதை சொல்லிட்டா சார், பார்வதி வந்து பிரவீன் ஆடுறது ஃபேக்கா தான் இருக்கு, ஆனா கம்ருதீன் எனக்கு தெரியல திவாகர், கம்ருதீன் கொஞ்சம் நேர்மையா இருக்கான். என்னத்துக்கு நீ இந்த கம்ருதீன் வந்து நேர்மையா இருக்கான்னு சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. ஒருவேளை நேத்து நீங்க இந்த ரேங்கிங் டாஸ்க் ஒண்ணு நீங்களே மாறி மாறி ரேட்டிங் கொடுத்துக்கிட்டீங்களா, அதனால கம்ருதீன் ரொம்ப நேர்மையா இருக்காங்களோ அப்படின்னு மாதிரி தனிப்பட்ட முறையில் கம்ருதீன் மேல ஒரு அளவு கடந்த ஒரு பாசம் ஒன்று பார்வதி கிட்ட இருக்கு அப்படின்னு மாதிரி தோணுது. இன்னைக்கு பேசும்போது தோணுது. ஆக மொத்தம் பார்வதி திவாகரும் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க பிக் பாஸ் டீம்ல இருக்கிற எல்லாருமே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுக்கு டீமோட தலைமை தாங்குவதா கேப்டனா கனியக்காவும் இருக்காங்க, வைஸ் கேப்டனா சபரி இருக்காப்ல. இந்த டீம் அன்பு கேங் மாதிரி நீடிக்க போதா இல்லனா வந்து பிக் பாஸ் வீட்ல இருக்க வி ஆர் த பாய்ஸ் மாதிரி வி ஆர் த பாய்ஸ் கேம் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்க போதான்றது போக போக தெரிஞ்சிடும். ஓகே இந்த கேம் டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சண்டே ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி இவங்க சாப்பாட்டுல தான் ஒரு பெரிய சண்டையா முடிக்கிறாங்க. டெய்லி இந்த சாப்பாடு சண்டை இல்லைன்னா இவங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. சோத்துக்கு திண்டாடணும், சாப்பாடு வச்சு ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்தே ஆகணும். எது எதுக்கோ அடிச்சுக்கிறீங்க, சரி சோத்துக்கு ஏன்டா அடிச்சுக்கிறீங்கன்ற மாதிரிலாம் தோணுது. ஏன்னா சோத்துக்கு இவங்க கொடுக்குற சண்டை, அதாவது பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து பயங்கரமா காஸ்டியூம் போட்டு ரெடியா இருக்காங்க. சுபிக்ஷாக்கும் வியானாக்கும் பசி வந்துருது போல. இந்த குழந்தைங்களுக்கு பசி எந்த நேரத்தில் எப்போ வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. இதுக்கு சப்போர்ட் பண்றன்ற பேர்ல பார்வதி உள்ள இருந்து வியானா சுபிக்ஷா உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி தரேன், சபரியை சாப்பாடு செய்ய விடுறேன், எஃப்ஜே வந்து பாத்திரங்கள் விடுறேன், கனியாக்காவை சமைக்க விடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் உட்காந்து பார்வதி வந்து சுபிக்ஷாக்கும் வியானாக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி வந்தாங்க. கடைசியில் என்ன அப்படின்னு
பார்த்தீங்கன்னா பார்வதி இந்த கேமை வந்து வேற மாதிரி டைவர்ட் பண்ணிட்டு கடைசியில் எனக்கு என்னப்பா நான் எனக்கு தூக்கம் வருதுப்பா நான் போய் தூங்க போறப்பா அப்படின்ற மாதிரி டைவர்ட் பண்ணி விட்டு போயிருச்சு. சுபிக்ஷாக்கும் வியானாக்கும் ஒரே பிரச்சனை, நம்ம இந்த பிக் பாஸ் வீட்டு ரூலை மீறுறோமா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க போய் சமைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேச வந்ததான் பார்வதி பேச வந்தவன் பேசி அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. சுபிக்ஷாக்கும் வியானாக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஐயோ இவங்க வேற கிளம்பி இருக்காங்க இவங்களை வேற சமைக்க விட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சுபிக்ஷா போய் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த வியானா என்னாச்சு என்னது என்னாச்சு என்ன லாங்குவேஜில் பேசிருக்கீங்கன்னு எனக்கு ஒரு செகண்ட் டவுட் வந்துருச்சு. இல்லைங்க அவங்க என்னாச்சுன்றது தான் என்னாச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இதை சமாதானப்படுத்துறதுக்காக சபரி உள்ளேருந்து வெளியே வந்து ஏமா நான் உங்கள் வீட்டுக்கு வரேம்மா எனக்கு என்னம்மா சமைச்சு தருவேன் என்ன சமைச்சு தருவேன் மீன் சமைச்சு தருவேன் என்ன மீன் சமைச்சு தருவேன் நான் ஏதாவது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ சமைச்சு தரேன் அப்படின்னு மாதிரி சபரி வந்து சுபிக்ஷா ஒரு வழியாக சமாதானப்படுத்திட்டாங்க. சபரி கேம் பார்க்கும்போது எனக்கு ஒரு செகண்டு இவர் உண்மையாக நல்லா தான் கேம் ஆடுறாரா இன்னும் பார்வதி சொல்ல மாதிரி ஒரு சில இடத்துல நடிக்கிறாரான்ற மாதிரி எனக்கு மைண்டு கன்ஃபியூஷனாக இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பார்வதி கேம் கரெக்டா ஆடுறாங்களா இல்ல சபரி இந்த கேமை கரெக்டா ஆடுறாங்களா இல்ல யார் இந்த கேமை கரெக்டா ஆடுறாங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் அது மட்டும் இல்ல ஃபைனலா வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று வச்சாப்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துஷாராவும் அரோராவும் திருப்பி இந்த கண்டென்ட்டை வந்து நிறுத்த போற மாதிரி தெரியல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ அரோரா வந்து குசுன்னு துஷார் காதுல பேசிட்டு இருக்காங்க. துஷார் வந்து மைக்கு போடல. அந்த பக்கம் எஃப்ஜே வந்து தூங்கிட்டு இருக்காப்ல. என்ன காரணம் தூங்குறாருன்னு தெரியல. நடுவில் எஃப்ஜே எங்கெல்லாம் ஃப்ரேம்ல இருக்காரு அந்த ஃப்ரேம்ல ஆதிரியும் இருக்காப்ல. ஏமா நீ எஃப்ஜே ஃப்ரேம்காக வரியா இல்லைன்னா உன ஃப்ரேம்காக நீ வரியா அப்படின்னு மாதிரி எனக்கே சந்தேகம் வருது. இங்க எஃப்ஜே ஒரு பக்கம் தூங்குறாப்ல, துஷார் கேப்டன் வீட்டுல அவர் மைக்கு போடாம சுத்துறாப்ல, கம்ருதீன் வந்து ஆளே காணும் எங்க தான் போனாப்ல மைக்கை கழட்டி வச்சுட்டு அவர் பாட்டு போயிட்டாப்ல. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எங்களுக்கு இல்ல உங்களுக்கு இருந்தா மீறப்படும். பிக் பாஸ் கூட்டு வான் பண்ணிட்டாப்ல துஷார் மைக்கை போட்டு பேசுங்க. அரோரா ஏதோ குசுன்னு பேசிட்டு இருந்தா ஆமா அவங்க இப்படி பேசினா உனக்கு எப்படிமா கேட்கும் அப்படின்ற மாதிரி துஷார் கிட்ட பிக் பாஸ் சத்தமா பேசிட்டாப்ல எல்லாரும் முன்னாடி. ஐயோ இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் எல்லாரையும் லிவிங் ஏரியால கூப்பிட்டு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு துஷாரோட வீட்டு தலை பதவி பறிக்கப்படுது. யாருமே டிசிப்ளினா இருக்க மாட்டீங்க, சோத்து சாப்பாடு தட்டை யாரும் கழுவ மாட்டீங்க, மைக்க மாட்ட மாட்டீங்க, இஷ்டத்துக்கு தூங்குறீங்க. ஏமா இது என்ன உங்க வீடா என்ன பிக் பாஸ் வீடா அப்படின்னு மாதிரி பிக் பாஸ் லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாப்ல. இதை கேட்ட துஷார் மனுஷன் எல்லாத்துக்கும் அழுகிறாருங்க. எதுக்கு அழுகணும்னு தெரியாமலாம் அழுதுட்டு இருக்காப்ல. ஏப்பா நீ வந்து கேமை வந்து ஒழுங்கா ஆட மாட்டேற, உன் கேமை அரோரா கிட்ட விட்டுட்டு நீ என்ன கேம் ஆடணும்னு உனக்கே தெரியாம ஆடிட்டு இருக்க. திடீர்னு இன்னொரு பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா சபரிக்கும் அனியாக்காக்கும் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. நீ கேப்டன்சியா கேம் ஆடுறியா இல்லைன்னா ஒரு பக்கம் தலையா அந்த கேம் ஆடுறியான்றது தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸே இது சரிப்பட்டு வராது அந்த பதவி வந்து புடிங்கிட்டாப்ல. உனக்கு தனி ரூமும் கிடையாது எந்த ரூமும் கிடையாது, நீ பாட்டு உன் ரூம்ல போய் படு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே அனுப்பிச்சு வச்சுட்டாப்ல. ஓகே இந்த கேம்ல ஒரு பக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிக் பாஸ் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று கொடுத்தாப்ல. பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு தனி விருந்து. காரணம் என்னன்னா பிக் பாஸ் வீட்டில் அந்த பொம்மை டாஸ்க்ல ஜெயிச்சிட்டாங்கன்றனால தனி விருந்து அமைக்கப்பட்டு எல்லாரும் தனித்தனியா விருந்து அமைச்சு. எனக்கு என்ன ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா இவங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்காங்க. சூப்பர் டீலர்ஸ் கண்டஸ்டன்ட் மாறி அடிச்சுக்கிறாங்க. நாங்க எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் பிக் பாஸ் வீட்டில் இருக்க என்னைக்குமே ஒற்றுமையா இருப்போன்ற அந்த ஒற்றுமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அந்த ஒற்றுமை கடைசி வரைக்கும் நீடிக்குமான்னு தெரியல. நீங்க சாப்பிட வச்சு அதை பிளாஸ்மா டிவில போட்டு வச்சு இன்னைக்கு எத்தனை பேருக்கு வயித்தால போச்சுன்னு தெரியல அந்த மாதிரி பார்க்க விட்டாங்க. பார்வதிலாம் ஒரு பக்கம் மூஞ்சியே வழங்கல. அந்த பிள்ளை ஒரு விஷயம் நோட் பண்ணாங்க. பார்வதி எல்லாரும் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, நானும் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு பார்வதி கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. எதுக்கு கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு தெரியாமல நீயும் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அங்க வந்து துஷாரும் அரோரும் ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க உள்ள உட்காந்து ஆக்டிவிட்டி ஏரியால உட்காந்து. அண்ணே திவாகரன் அப்படின்னு மாதிரி திவாகரன் வெறுப்பேற்றுறதுக்காக போனேன். ஆனா அண்ணன் நம்ம திவாகரன் உஷாரா 3 ஆக்டிங் எடுத்து விட்டாப்ல. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கப்போ என் ஆக்டிங் திறமையை நான் காட்டுறேன் பண்ற மாதிரி இடம் தெரியாம ஆக்டிங் திறமையை காமிச்சிட்டு இன்னைக்கான எபிசோட இதோட முடிச்சிட்டாங்க. என்னங்க பண்றது இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா உட்காந்து நமக்கு பார்க்கணுமான்னு தோணுது. வேற வழி இல்லை. 10 நாள் கடந்துட்டோம், இன்னும் 90 நாள்லாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக பழகிரும். எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்ணுற காம்போவா வந்து திவாகரும் வினோத் காம்போ தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த காம்போ இன்னும் பயங்கரமாக ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக நடக்கும்னு நினைக்கிறேன். வேற லெவலில் பிக் பாஸ் வீட்டில் ஒரு ஃபன்னான காம்போ. இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கான எபிசோட் எப்படி இருக்க போது நாளைக்காவது சுவாரஸ்யமாக கண்டென்ட் கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் பேரு தெரியல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.